மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எப்போல்லாம் பேச்சு எடுக்கிறோமோ அப்போல்லாம் பொதுவாக எழற விஷயம் ஒரு கேள்வி, இப்போது எந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான். இந்த கேள்வியை ஏன் எல்லாரும் கேட்குறாங்கன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டு லிஸ்ட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த ஃபண்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான். எல்லாருக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டாக இருக்கணும்னு ஆசை. சில சமயங்களில் இந்த மாதிரி டாப் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டு லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முதலீட்டாளரை குழப்பமடைய செய்யும் அல்லது மிஸ்லீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு holisticinvestment.in. கூகுளில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட்டில் கேட்டகரி வைஸாக லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருக்கும், இது போக வேறு ஏதாவது விஷயங்களில் கவனித்து நீங்கள் ஒரு ஃபண்டை தேர்வு செய்யணுமா அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்ட்டில் எந்த அளவுக்கு ரெலவன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சில வெப்சைட்டில் எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனியாக லிஸ்ட் இருக்கும். சில வெப்சைட்டில் ஷார்ட் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கணக்கில் எடுப்பாங்க. இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வெப்சைட்டு மாறுபடும். மேலும் இந்த லிஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான், மற்றபடி ஃப்யூச்சரில் இந்த ஃபண்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு எந்த அஷூரன்ஸும் கிடையாது. மேலும் ஒரு ஃபண்டு அந்த லிஸ்ட்டில் எத்தனை காலத்துக்கு தொடரும்னு தெரியாது. ஒருவேளை அந்த லிஸ்ட்டு மாறுனுச்சுன்னா, புது ஃபண்டு வந்துச்சுன்னா அதுக்காக நம்ம வேறு புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடர முடியாது. அப்போ பெர்ஃபார்மன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பில்லை, ஆனால் பெர்ஃபார்மன்ஸை தவிர்த்து பிற விஷயங்களையும் கவனித்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். பெர்ஃபார்மன்ஸ் தவிர வேறு எந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும்னு வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஃபார் ஆல். எல்லோருக்கும் வாழ்க்கையில் தேவைகள் மாறுபடும். ஒவ்வொரு தேவைக்கும் கோலுக்கும் ஏற்றபடி நம்ம ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒருத்தருக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு சூட் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு உதாரணம் மூலம் சொல்லணுன்னா, ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார். அந்த கிரிக்கெட்டர் T20 டெஸ்ட் மேட்ச் ரெண்டுலேயும் சிறப்பாக விளையாடுவார், பெஸ்ட்டாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இருக்க ஃபண்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சூட் ஆன மாதிரி உங்களுக்கு சூட் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது செட் யுவர் கோல் அண்ட் செலக்ட் யுவர் ஃபண்ட். நீங்கள் எந்த இலக்கை நோக்கி உங்கள் முதலீடு இருக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். உங்கள் இலக்கை அடைய இன்னும் எவ்வளோ கால அவகாசம் இருக்குது, உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, இதெல்லாம் மதிப்பீடு செய்யணும். அப்புறம் அந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட அலைன் ஆகியிருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த ஃபண்டை சூஸ் பண்ணணும். அடுத்தது கன்சிஸ்டன்சி. ஒரு ஃபண்டு இப்போது மேபி நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முக்கியமாக லாங் டேர்மில் தொடர்ந்து நல்லா செயல்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி சந்தையின் ஏற்றத்தின் போதும் சரி, இறக்கத்தின் போதும் சரி, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். டூப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஃபண்ட் ஆர் ஓவர்லேப்பிங், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பெஸ்ட் பர்ஃபார்மிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபண்டு மாதிரியே அதே கேட்டகரியில் உங்கள்கிட்ட வேறு ஃபண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். சில சமயங்களில் ஒரே கேட்டகரியாக இருந்தால் அதில் இருக்க அண்டர்லையிங் ஸ்டாக்ஸ் ஓவர்லேப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் டூப்ளிகேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த டூப்ளிகேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. இப்போது நிறைவாக சொல்லணுன்னா, ரேட்டிங், ரேங்கிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் அதோடு சேர்த்து மற்ற விஷயங்கள்லையும் கவனிங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, டைம் ஹாரிசான் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு ஃபண்டை தேர்வு செய்யுங்க. உங்ககிட்ட தெளிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ராப்பரான ஒரு ஃபண்ட் சாய்ஸ், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஒருவேளை நீங்கள் ஒரு புது முதலீட்டாளராக உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி அதிகமாக தெரியாதுன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்கிட்டையோ அல்லது ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்கிட்டையோ ஆலோசனை பெற்று ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். இந்த தலைப்புக்கான பிளாக் போஸ்ட்டு எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30 minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்க்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.